இந்த தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பெயரோ ஜெயத்ரதன் என்று சொல்லக்கூடிய சைந்தவ மன்னன். சைந்தவ மகாராஜ மன்னனுக்கு அப்ப சைந்தவனாக இருந்தாலும் இந்த தினத்துல பாண்டவர்களை கொல்வதற்காக வெள்ளிங்கிரி போயிட்டு வந்திருக்கீங்க. எங்க போறீங்க? அதாவது அன்றொரு நாள் பாண்டவர் எனக்கு செய்த பலியின் காரணமாக பாண்டவரை கொல்வதற்காக பாண்டவர்களே ஒருவனாகிய ஜீவனை கொல்வதற்காக அந்த கைலங்கிரி ஆண்டு வரக்கூடிய ஈஸ்வரனும் படைத்த ஈஸ்வரனை கொண்டு வரம் வாங்கி வந்திருக்கிறேன். அப்படியா? என்ன வரம் கொடுத்தார்கள்? அதாவது அவர் கழுத்திலே உள்ள கொன்ற மாலை எனக்கு கொடுத்தாரு. அந்த கொன்ற மாலை யார் கழுத்துல போட்டாலும் உடனே இறந்துருவாங்க. சாமி நீ தள்ளி நின்று பேசாமி, பயமா இருக்குது. இருந்தாலும் போய் பாக்கணும். எங்க போறீங்க? அப்புறம் போய் பாக்கணும். சுவாமி அவர்கள் அஸ்தாபுரத்தில் இல்லை. ஆமா, எங்க இருக்கிறாங்க? அவங்க எங்க இருக்கிறார்கள்? சமரகாலத்தில் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்க போய் பார்த்து வாருங்கள். குருச்சேத்திர பீடத்தில் இருக்கிறார்கள். பெரிய தந்தை பார்க்கணும். என்னுடைய அனுமதி இல்லாம என் தந்தையார பார்க்க முடியாது. உங்களுடைய பாதத்திற்கு வந்தனம் செய்கிறேன். தந்தைக்கு ஆசான் நானு, அனைத்து வித்தையை கத்து கொடுத்தவன் நானு. பெரிய தந்தை பார்க்கணும். மீண்டும் மீண்டும் சொல்றேன், என்னுடைய எண்ணெய் மீறி என் தந்தையார பார்க்க முடியாது. என் தந்தையாருக்கு என்ன சொன்னாய்? தந்தையாருக்கு ஆசான் நான், அனைத்து வித்தையில கத்து தந்தவன் நான். பழிவுற பொடியாடே. நீ குருவா? அதே பிராமணா நீ குருவா? ஆமாடா. வேதத்தை சாத்தி பாவியாகப்பட்ட துரியனுக்கு படுகளத்தில் வந்து நின்றார். வேதனை பேச வேண்டாம், உழுக்கனே நீ போடா. கற்று தந்து இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீ எல்லாம் போய் தெருவுல கடை வச்சு ஒரு எச்ச இலைய பொறுக்கி அதுலயாவது போய் பாவத்தை கழுவுடா. டே பிராமணா. யார் நானா? ஆமாடா. தந்தை மாறை வராது ஆரணத்தில் திரிவது மறந்துட்டாயோ? தம்பிதான் நீதான் அட தருதல பிள்ளையானாய். அட வீழ்ச்சிகள் செய்ய வேண்டாம், அட வேண்டாம் விலகி போடா அட பொடி பயலே.
தாய்க்கு நீ எப்ப தலைப்பிள்ளையா பிறந்தியோ அப்பயே உன்ன நாடு நகரெல்லாம் அழிஞ்சு போச்சுடா. உங்க அப்பா எல்லாம் 6 மணி காணத்தை திரும்பினாங்க, என்ன மறந்துட்டியா? ஏய் வலிவுற பொடியா, நீ மட்டும் எப்படி பிறந்தவன்? என்னடா ஏண்டா என்ன நீ மட்டும் எப்படா பிறந்தவன்? கும்பத்துல தானே பிறந்தேன். ஏய் கண்ணே தம்பி, இங்க பாரு, மண்ணுனாலும் ஒண்ணுதான், பொண்ணுனாலும் ஒண்ணுதான். என்னுடைய வம்சம் எனக்கு என்று தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க. உனக்கு யாரா இருக்கிறா? உன்னெல்லாம் கேட்கறானே வலிவுற என்னுடைய அனுமதி என்று போக முடியாது. போன வெளியே ஏய் வலி விட முடியுமா முடியாதா? வந்த வழியை திரும்பி இதோ துரோணர் வந்தா அவரை அடித்து உதைத்து துரத்தி விட்டோம். என் தந்தையார் பாசறை காவலுக்கு யார் வருகிறார் என்று பார்க்கலாம். எங்க தர்மரை ரதகோடி கம்பத்திலே கட்டி இழுத்துவார்கள் என்று கூறுகிறாய். அந்த பீமனும் அந்த அர்ஜுனன் கூட ஏதோ 2 பேர்த்தையும் சமாளிச்சுட்டு அந்த தர்மர் அப்படியே தர 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 இழுத்து வந்துருக்கேன். ஆனா ஒரு பொடி பையன் அவங்கிட்ட எதுவுமே விளையாவலையே. ஒரு பொடி பையனா? ஒரு பொடி பையனிடத்திலே சண்டை சமர்களை புரிந்து அவனிடத்திலே என்னால ஜெய பெற முடியவில்லை, தர்மருடைய சிரத்தை கொண்டு வர முடியவில்லை என்று கூறுகிறாயே. நீ கற்ற வித்தையெல்லாம் இதுதானா குருவே? முடியல. எத்தனை பேர்களுக்கு வீர தீர முஜபல பராக்கியம் கொண்டு அனைவருக்கும் வில் பயிற்சி, கதாய பயிற்சி, மல்யுத்தம், சண்டை சமர்களும் இப்படி கற்றுக் கொடுத்த தாங்கள் போய் ஒரு சின்ன பயனிடத்திலே ஓலையாக வந்திருக்கிறீங்களே, வெக்கமாக இருக்கிறது. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அப்படியா? கவலை வேண்டாம் மாமா மருமகனே. அதனால துரோணனால் முடியவிட்டால் என்ன, அவனுடைய அண்ணனாக விட்டு அங்கு தேசாபதி கர்ணன் இருக்கிறான். போய் சேர்த்து போய் சேர்த்து போய் சேர்த்து அமுச்சுடும் போகட்டும். எத்தனை நாள் வந்த குருவே? மருமகனே, வில்லில் வெற்றத்தில் அனைத்தும் கற்று உணர்ந்து வந்த கர்ணன், அங்கு தேசாதிபதி கர்ணன், இவனை அனுப்பினா அந்த தர்மராவது பொடி பையனை வெற்றி ஐந்து விட்டு தர்மனை தரத்தர என்று இழுத்திருவான். உனக்கு இன்று ஒரு ஆலோசனை எப்படி என்றால், மாடி கோலாலம் சென்று மாடி கோலாலத்திலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தர்மனுடைய சிரத்தை கொய்து பாருங்கள். அப்படியா? என்னுடைய நண்பனுக்கு இன்றைய வெற்றி வாங்கி தருகிறேன். உங்கள் பாதத்திற்கு அநேகம் கோடி வந்தனம். உன்னுடைய தந்தையாக பேரான பெரிய தந்தை இது தர்மராஜனை பார்க்க வேண்டும். என்ன சொன்ன? கேட்க சொல்லு. உன்னுடைய பெரிய தந்தை தர்மராஜனை பார்க்க வேண்டும், சற்று வழிவிடப்பா. என் பேரான பெரிய தந்தை தர்மரை பார்க்க வேண்டுமா? போன வழிய பாட என்ன தலைமுறை குடிக்கொண்டியா அழைத்து வந்தாயா, அவருடைய சிறப்பு கொண்டு வந்தாயா? பார்ப்பதற்கு பொடியதாக திருவிழாக இருந்தாலும் தனி ஒருவனாக சென்று அவனை வீழ்த்த முடியவில்லை. உங்களையும் ஒரு வீரத்திலே சிறந்தவர், அங்கு தேசாதிபதி கர்ணன், அதிவீர கர்ணன், வில்லிலே தேர்ச்சி பெற்றவர். அப்படி என்று எவ்வளவு பெருமையா இருந்தேன். நீங்களும் போய் ஒரு பொடி பையன்கிட்ட உங்களாலையும் ஜெயிக்க முடியலையா? அப்படியா? முடியவில்லை. மருமகனே, கவலை கொள்ள வேண்டாம்.
துரோணனால் முடிய விட்டால் என்ன, அங்கு தேசாதிபதி கர்ணனால் முடிய விட்டால் என்ன, தங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான் அல்லவா, 8 தேரையும் ஒன்றாக சேர்த்து ரத செலுத்தக்கூடிய தங்களுடைய மகனாகப்பட்டவா லக்கனை கூப்பிட்டு அழைத்தா 8 தேரையும் ஒன்றாக சேர்த்து ரதம் செலுத்துவேன். இந்த பாடி உலகத்தில் இருக்கிற தருமனை இழுத்து வர மாட்டானா, மகனை அழைத்து உடனே இழுத்துவா. பிள்ளைங்க 64 பேர் இருக்கிறாங்க, தம்பிமார் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவன் இருப்பது 1, 64 பேருக்கு அமைச்சுடு. 64 பேருக்கு அவன் ஒருத்த மாத்துக்கோ. ஆகட்டும். சிரிக்க வேண்டாம். அதாவது பாடி கூடாரத்துல எனக்கு மண்டைக்கு மேல கோபம் வருது. பாடி கூடாரத்திலே தர்மன் இருக்கிறார். அந்த தர்மரை உயிரோடவா இல்ல அவருடைய சிரமா ஏதோ ஒண்ணு கொண்டு வசிக்கிறோம். போட்டு மாற்றிக்கொள்ளலாம். போய் சேர்த்து போலாம். போய் வருகிறேன். அது பாடி கூட தண்ணி தேடி எனக்கு வழி விடு. என்னடா தர்மர் இருக்கிறாரா உள்ள? எங்க போற? தாத்தா இருக்கிறாரா? யாரு? பெரியப்பா இருக்கிறாரா? வாய் பேசாதரா? மண்டை குழம்பு போயிச்சா? தாத்தாவா? ஏண்டா அடிச்சு அடிச்சு என்னடா வேலை கை வைக்கிற? உன்னை விட முடியாது. வந்த வழியை விட்டு வராத வழியா சகோதரி சங்கம்மா கட்டி எடுத்த போது உன் கோபம் கொண்டு நீயோ வாழை பாராய் பாராய் மகாராஜே, இதோ அபிமன்னனிடத்தில் அதாவது சமருக்கு சென்ற உன் மகனாகிய அபிமன்யுன் உன் தம்பி மக்களாகிய மொத்தம் கௌரவர்களின் மக்களாகிய 64 பசங்களையும் அந்த அபிமன்னனாகப்பட்டவன் கொண்டு குவித்து விட்டானையா. தந்தை சமரகத்திலே என் மகனாக லட்சகுமாரனும் என் சபைமார்களை பெற்றெடுத்த 64 செல்வங்களையும் அந்த பொடி பையன் மாண்டு மறித்து விட்டானா. இனிமேல் அவனை விட்டு வைக்க கூடாது. ஒருவனால் போனா மட்டும்தான் அடித்து துன்படுத்துகிறார். 4 பேர் ஒன்றி கூடி சென்றா அந்த பொடி பையன் என்ன செய்ய முடியும்? உடனே பாடி இருந்தாலும் கூடாரத்திலே தர்மன் இருக்கிறான். அவனுடைய சிரத்தை கொய்யவை தோராச்சாரருக்கு சேனாதி பட்டம் கொடுத்து 3 நாட்கள் ஆகிறது. இன்னும் அந்த தர்மனை மடிக்க முடியவில்லை. தர்மனை மடித்து விட்டால் பாரத போரே முடிந்துவிடும் என்று நினைத்தேன். ஆனால் அந்த தர்மனை எப்படியாவது அந்த 5 பஞ்ச பாண்டவர்கள் காத்துக் கொள்கிறார்கள். அப்படியா பாரி கூடாரத்திற்கு வீரவாள் அபிமன்னனாகப்பட்டவன் காவல் புரிந்திருக்கிறான்.
கொடி பையன் சின்ன சிறு பையன் ஆண்டவனிடத்திலே யாரு சென்றாலும் ஜெயம் பெற முடியவில்லை. என் மக்கள் 64 பேர்த்தையும் ஆண்டு படித்து விட்டான். அதனால அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்ன சொல்ற மாலை என்ன மாலைக்கு போறியா? அதாவது கைலகிரி சென்று ஈசையிடம் வரவாங்கி வந்தேன். அதாவது அந்த மதுகிரி கொண்ட ஜீவனை கொள்வதற்காக அவரிடம் சென்று தவம் செய்து அவரிடத்தில் மாலையை வாங்கி வந்திருக்கிறேன். பீமன் கழுத்தில் போட்டா உடனே அவன் மடித்து விடுவான். இவன் நாளைக்கு நாளைக்கு பத்தி பேசலாம். இன்னைக்கு விட்டா நம்ம எல்லாத்தையும் கொண்டு போடுவோம். இந்த மாலை நாம வாங்கிக்கலாம். விடுங்க ஐயா, என்ன யார் என்று உனக்கு தெரியவில்லையா? மாதத்திற்கு வசனம் படித்ததால் இருக்கட்டும். இருந்தாலும் அஸ்தாபனத்தில் எவ்வளவு வழங்கக்கூடிய மாமன்னன் தெரியாது தர்மரை காண வேண்டும். ஆகிய தர்மத்திலே சிறிது வார்த்தை உரையாடிவிட்டு போகிறேன். என்னுடைய அனுமதியின்றி என்னுடைய தந்தையை பார்க்க முடியாது, ஓடிவிடு. உனக்கு அதே மாதிரிதான் அந்த வழியை பார்த்து ஓடிவிடு. பொடி பையனை முடியுமா? முடியாது 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 முடியாது. பொடி பையனாக இருக்கிறான். ஆனால் அனைவரும் சரி கட்டி அனைவரையுமே அடிக்கிறார். அப்படியா? ஒவ்வொருத்தர சென்றால் அனைவரும் அழிக்கிறார். 4 பேரும் ஒன்றை கூடி சென்றால் அவனால் என்ன செய்ய முடியும்? ஆறுமுக சென்றிடலாம். வாங்கடா வாங்க, எல்லாம் ஒன்னா வந்து எங்கிட்ட மாட்ட போறீங்க. வாங்க. பக்கம் 4 திசை 4 பக்கம் இருந்து சம புரிந்தாலும் அவனிடத்தில் எதிர்த்து சமர் புரிய முடியும். அதனால இப்ப என்ன செய்ய வேண்டும்? இங்க பாத்தியா, இப்போ பத்ம யுகம் அமைக்கணும். நம்ம எத்தனை யுகம் அமைத்தோம், அதையெல்லாம் ஒடுத்து வெளியே வந்து விட்டான். அதனால இந்த பத்ம யுகம் அமைத்தால் இவனுக்கு உள்ளபடிதான் போக தெரியும். ஆனா எங்க அப்பனுக்கு உள்ளவும் போக தெரியும், வெளியவும் வர தெரியும். அதனால பத்ம யுகம் அமைத்து அதுக்குள்ளே அனுப்பி விடுவோம். சக்கரவியூகம் என்று சொல்லக்கூடிய பத்ம யுகத்தை அமைக்க வேண்டும். பொடி பையன் இருக்கிறேன் என்று மனதில் நினைத்து விடாதீர்கள். உங்க சேனாதி சேனையெல்லாம் அடியோடு அறுத்து விடுவேன். நாலு பேர் 4 பக்கம் நடுவில கவிமானோ
4 பேர் 4 பக்கம் நடுவில அபிமன்னன் 4 வகை சேனையை அமைத்து விட்டார்களே. படை அமைத்திருக்கிறோம். சத்மயுகத்துல உள்ள வர மட்டும்தான் எனக்கு தெரிந்தது. வெளியே போக தெரியவில்லையே. இதோ என் தந்தையார் சொல்லி இருக்கிறார், போகும் பொழுது அபயம் என்றால் அபய சங்கு ஊது, வெற்றி என்றால் வெற்றி சங்கு ஊது என்று உரைத்திருக்கிறார். அதனால இப்பொழுது நம்மளுக்கு இழுக்கம் நேர்ந்து விட்டது. அதனால இப்பொழுது நம்ம அபய சங்கை ஊத வேண்டும். அபிஷேகம் ஊறிவிட்டார். அவன் தந்தி வருவதற்கு முன்பதாக அவனை கொல்ல வேண்டும். அந்த பூமாலை எடுத்து அவன் மேல போடு. ஒன்றுமாலையா ஒருபோதும் முடியாது. பீமனை கொல்வதற்காக அந்த கைலகிரி சென்று வாங்கி வந்திருக்கேன். பீமனை தவிர யாருக்கு இந்த மாலை போட மாட்டேன். போறியா இன்னைக்கு நம்ம பொழைக்கிறது பாரு. ஆமா இந்த கொன்ற மாலை யாருக்காக வாங்கிட்டு வந்தேன்? பீமனை கொல்வதற்கு. கொள்வதற்காக வாங்கி வந்தேன். பீமன் என்றாலும் ஒண்ணுதான், அபிமன் என்றாலும் ஒண்ணுதான். பீமன் இன்றைய பசைக்கு உணவு தேவை. உடனடியாக இந்த அபிமன்யத்தில் வாழைய போடவில்லை என்றால் எதிரிகள் வந்து விடுவார்கள். கொள்வதற்கு நான் இருக்கிறேன். பீமன்னாலும் ஒண்ணுதான், அபிமன்னாலும் ஒண்ணுதான். போடு போடியா போடியா போடியா. அடே மூடனே, இதோ நீ இந்த சைந்து மாலை வாங்கும் பொழுது சிவனிடத்துல இருந்து வாங்கும் பொழுது மந்திரம் இருக்கும் அல்லவா, அந்த மந்திரத்தை சொல்லி போடலாம் மூடனே. அதாவது இந்த மாலையை சிவபெருமானத்தில் வர வாங்கும் பொழுது அந்த சிவபெருமான் என்ன வார்த்தை கூறினார்? ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி அவருடைய நாமத்தை உச்சரித்து போட்டால் மட்டும்தான் இதுக்கு. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. ஐயா கர்ண மகாராஜரே, உங்களை பார்த்தால் என்னுடைய தந்தையார் பெரிய தந்தை தர்மர் போலவே இருக்கிறது. உங்க கையிலே இருக்கக்கூடிய வீரவாளை கொடுத்தீங்கன்னா இதோ இந்த துரியனுடைய சேனைகள் எல்லாம் அழித்து விடுவேன். நீங்களோ வாரி வாரி கொடுக்கக்கூடிய குடைவல்லல் அல்லவா, உங்கள் கையிலே இருக்கக்கூடிய வீரவாளை தந்தையானால் இந்த சேனாரி சேனைகள் எல்லாம் அழித்து விடுவேன். இவன் தந்தைமார்கள் பாண்டவர்கள் எப்படி நடிக்கிறார்களோ அது போல நடித்து பாசாக வேலையெல்லாம் காட்டுகிறார். இப்பொழுது நான் செய்கின்ற காரியத்தை பாருங்கள். பைத்தியமா வாட கொடுக்கற போட்டு தள்ளிவிடுவாண்டா. என்னை தவறாக என்ன வேண்டாம். இதனால் வரை அதாவது கேட்பதை மறுக்காமல் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுக்கக்கூடிய கொடை வள்ளல் என்று பெயர் பெற்ற நான் இப்பொழுது இவன் கேட்ட பொழுது நான் தரவில்லை என்றால் என்னுடைய இத்தனை நாள் நான் காத்து வந்த கொடுத்து வந்த தருமத்திற்கு என்னுடைய கொடை வள்ளல் என்ற பெயருக்கு மாசு வந்துவிடும். என்னுடைய கையில் இருக்கக்கூடிய வாளை கொடுப்பது போல கொடுத்து அவனுடைய கரத்தை வெட்டுவதற்காகத்தான் கொடுத்தேன். ஐயோ ஐயோ ஐயோ
பாடி கூடாரத்தை முன்பதாக அபிமன்னனை மடித்து விட்டோம். இப்பொழுது அவன் அபய சங்கு ஊதி இருக்கிறான். அபய சங்கு ஒலி ஓசையை கேட்டான். அந்த கிங்கிலி தாஸ் மன்னரிடத்திலே சண்டைக்கு சென்றாரே 1000 வருஷம் வந்து விடுவார்கள். அந்த பீமனும் வந்து விடுவார். அபிமன்னனானவன் நாங்கள் கிங்கிலிய மன்னரிடத்தில் போருக்கு கிளம்பும் பொழுது அவனிடத்தில் சங்காயுதத்தை கொடுத்து வெற்றியானால் வெற்றி சங்கு முழங்கப்பா, ஒருவேளை ஏதாவது தோல்வி முகமாக இருந்தா அபய சங்கு ஊது என்று சொல்லி வந்தான் அர்ஜுனன். அதை கேட்ட அபிமன்னன் இப்ப அபய சங்கு ஊதி இருக்கிறான். அதை அர்ஜுனனின் காதில் விழுந்தா போரை பாதியில் நிறுத்திவிட்டு போகலாம் என்று கூறுவான் அர்ஜுனன். அதனால அந்த சங்குநாதம் அர்ஜுனனுக்கு ஒலிக்கும் முன்பதாக என் சங்குநாதத்தை ஒலித்து வெற்றிநாதத்தை முழங்குவது போல் முழக்குகிறேன். கிங்கில மன்னரிடமிருந்து செய்யவே செய்யமென்று வந்து விட்டோம். அப்படி இருந்தாலும் மாமா மாமா என் தோலை துடிக்குதையா. இதோ அதாவது 13 நாட்களாக இந்த பாரத போர்க்களத்தில் எத்தனையோ வீரர்களை எல்லாம் வெற்றி கொண்டிருக்கிறார். உன் ஆயுதத்திற்கு இரையாக்கி இருக்கிறார். உண்மைதான். அந்த ரத்த வெள்ளத்தை கண்ணிலே கண்ட காரணத்தினால்தான் இப்படி உனக்கு மனதாகப்பட்டது பரிதவிக்கிறது. இப்பொழுது தர்மரின் பாசறை காண வேண்டும். போகலாம். அர்ஜுனா, இந்த புறவிகள் இந்த ரதத்தில் கூட்டி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அதனால் சோர்வடைந்து அதனால் அழுகிறது. இதனால் நீ ஒன்றும் கலக்கப்பட வேண்டாம். தர்மருடைய பாத்திரைக்கு செல்ல வேண்டும். புறப்பட்டு போகலாம். அப்பா மகனே, நான் பெத்த மகனே, எனக்கு கொல்லி போடுவேன்னு பார்த்தா உனக்கு கொல்லி போடுற நிலைமை வந்துருச்சா? மாமா அர்ஜுனா, நாம ரதமாட்டி போக கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒரு பிராமணராகப்பட்டவர் அக்கறை தீ மூட்டி அந்த தீயிலே விழுந்து மறைகிறேன் என்று சொல்கிறார்.
இருக்கிறாரு. என்ன மாமா? அர்ஜுனா, மாமா, ராமணர் மடிந்தால் என்ன? நாம் பாத்திரைக்கு போக வெகு நேரம் ஆகிவிட்டது. புறப்பட்டு போகலாம்ப்பா. வேண்டாம் மாமா. கண் முன்னே ஒரு பிராமணனாகப்பட்ட ஒரு மாண்டு மனிதனை நான் கண்ணால பார்த்துக் கொண்டிருப்பதா? அந்த பிராமணன் நான் சென்று என்னவென்று கேட்டு வருகிறேன். ராமணர் மடிவதை பார்த்தால் பிரமகத்தை தோஷம் பிடிக்கும் என்று பயப்படுகிறார். ஆகட்டும், உன் இஷ்டப்படி செய்து வா. ஆகட்டும் மாமா. பிராமணரே, குலமச்சத்தோ கேக்குது. ஏடா புள்ளாண்டா, யாருடா நீ? பிராமணரே, கேள் இப்படி அழுந்து புலம்பிக் கொண்டிருக்கிற என்ன காரணம்? ஏண்டப்பா, ஏண்டா புள்ளாண்டா, என் ஒரே ஒரு பையன் செத்து போயிட்டான். உன் ஒரே ஒரு மகன் மாண்டு மறைந்து விட்டானா? அவனே போனதுக்கு அப்புறம் இந்த பழுத்த கிழவன் நான் இருந்து என்ன பிரயோஜனம்டா பிள்ளாண்டா? அதனால நான் அக்னி தீமூட்டி நான் செத்து போயிட விடுங்க. வேண்டாம் பிராமணரே, இப்படி பெருத்த தவறு செய்ய வேண்டாம். குழந்தை என்ன இப்படி தடுக்கிறீங்க? உனக்கு ஒரு பையன் இருந்து அந்த பையன் செத்து போயிட்டா நீ சாவியா சாமாட்டியா? பிராமணரே, உன் மகனாகப்பட்டவன் மாண்டு மடிந்து விட்டால் இந்த பிள்ளை போனா என்ன இன்னொரு பிள்ளை பெற்றே இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு மகன் இருந்து அவன் செத்து போயிட்டா நீ என்னமா பண்ணுவ? நான் சாக மாட்டேன். சாக மாட்டேன்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம். அப்ப நானும் அந்த அக்கனி தீவிர நான் சாக மாட்டேன் நான் சொல்றேன் உனக்கு. இது சத்தியம். அப்படியா? நான் இனிமேல் சாக மாட்டேன். போய் வா. உன்னை சாவடிக்காம சாக காவலாளிகளில் ஒருவர் பேசுகிறேன். மகனாகி அபிமன்யு தர்மரின் பாத்திரைக்கு காவல் இருந்தான் அல்லவா? துரியோதனாதிகள் ஒவ்வொருவராக வந்தார். வீரிட்ட சிங்கம் போல ஒவ்வொருவரையும் அனைத்து குமத்தம் செய்து அனைவரையும் ஓட செய்தான். எல்லா காட்சி பக்கத்துல இருந்து பெத்த தாய் பார்த்து ரசிக்காத அனுபவிக்காத ஒரு வாழ்க்கை. என் மகன் அப்படி ஒரு விருப்பம் உண்மைதான். அது மட்டுமல்ல, அதன் பிறகு துரியோதனன் மற்றும் கௌரவாதிகளின் பிள்ளைகள் 64 பேர்களும் வந்தார்கள். ஏ அப்பா, அவர்களையும் 64 பேர்களையும் அடித்து உதை தராகம் செய்து கொன்று குவித்தான். என் மகன் ஒருவனாந்து 64 பிள்ளைகளை கொண்டு குமித்தாரா? சரி, ஆகட்டும். அப்படி அவர்களை எல்லாம் பாத்திரைக்கு காவலாக இருந்த அபிமன்யு பதமாகத்தான் காவல் புரிந்து வந்தான். ஆனால் சுபத்ரா தேவி, இதோ உன் மனதை சற்று கல்லாக்கிக் கொள். ஏப்பா இவ்வளவு நேரம் வீரவசன பேசி இப்ப என் மனசு கல்லாக்கிற காரணம்? அம்மா, இதோ அப்படி அமைதியாக இருக்கும் பாதுகாவலாக இருக்கும் தருவாயில் துரியோதனின் சேனைகள் 4 முகம் அமைத்து, அது மட்டுமல்ல, உன் மகனாகிய அபிமன்யுக்கு அந்த பத்ம வியூகத்தில் உள் நுழையத்தான் தெரியுமே தவிர அதை உடைத்து வெளியே வர தெரியாதவன். அப்பேற்பட்ட ரோணரால் பத்ம வியூகம் அமைக்கப்பட்டு அந்த பத்ம வியூகத்தால் மாற்றியது அபிமன்னனை துரியோதனாதிகள் அனைவற்று பேரும் ஒன்று சேர்ந்து கத்திரிகாய் கூறு போடுவதை போல் மறைத்து கொளித்து விட்டார்களம்மா, கொண்டு விட்டார்கள்.
இந்த பாவிடா இப்படி கத்திரிக்காயை கூறுபட்டுவது போல தலை வேற கால் வேற கை இதோ உன் கையிலே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இவ்வளவு நேரமாக நீ போர் புரிந்து களைப்பாக இருப்பாய். பேரிலே வைத்து விட்டு பாசறைக்கு செல்லப்பா. இங்கே நான் வருகிறேன். என் மகனை கொள்ள காரணம் யாருன்னு கேளுங்க. என் மகனாகப்பட்ட வீராபிமன்யு எப்படி மாண்டு படித்தான்? அர்ஜுனா, இதோ வீரமாக போர் புரிந்து கொண்டிருந்தான் அபிமன்யு. ஒன்றல்ல இரண்டல்ல, ஒன்றை அக்ரோனி சேனையை மடித்திருந்தான். ஆனால் உங்கள் மைத்துனராகிய சைந்தவனாகப்பட்டவன் அந்த ஜெயத்ரதன் பீமனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானிடத்தில் தவம் இருந்து சிவபெருமான் கழுத்திலே அறிந்திருந்த அந்த கொன்றை மலர் மாலையை பரிசாக பெற்று வந்தான். அந்த மலர் மாலையை வைத்துத்தான் அபிமன்னனை கொன்றார்களப்பா. இவன் அதாவது அப்படி துளசி கொஞ்சம் கொடு. துளசி கொஞ்சம் கொடுப்பா. அதனால அதாவது அந்த ஜெயத்திரதனால் கொண்டு வந்த அந்த கொன்றை மலர் மாலையை பயன்படுத்தித்தான் கொன்றார்கள். மாமா சுபத்ரா, இதோ மகனாகிய அபிமன்யு மாண்டு மடிந்து விட்டான். இவனை தகனம் செய்யலாம். அவனுக்கு சந்தான திருமணம் செய்து நான் 6 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன். கணவனை இழந்து இந்த பூவுலகில் ஒரு பெண்மணியாக குழந்தையை பெற்றெடுத்து நான் வாழ முடியுமா? அதனால என் கணவர் எரிகின்ற தீயிலே விழுந்து நானும் உடற்கட்டை எழுகிறேன் மாமா. இதோ நீ இந்த செய்தியை கேட்டுடனே அபிமன்னனுடைய சிரமாகப்பட்டது அந்த எரிகின்ற தீயில் இருந்து பேசுகிறது. கண்ணே உத்திரை, இதோ உன் வயிற்றிலே வளரக்கூடிய கருவானது வருங்காலத்தில் குருகுலத்திற்கு இந்த அஸ்தினாபுரத்திற்கு அரசனாக கூடியவன். அதனால் நீ அவனை அழிக்க வேண்டாம். நீ மட்டும் அழியாமல் குழந்தையும் சேர்ந்து அழிந்துவிடும். இந்த குருகுலத்தினுடைய வாரிசம் அழிந்துவிடும். அதனால சுபத்திரையின் அறக்கலத்தில் நலமாக வாழ்வாய் என்று உத்தரவமா போகட்டும். அதாவது கழுத்து புருஷம் போனா போகட்டும். பௌத்து புருஷத்துக்கு மாமான்னு காப்பாத்து. மகனாக பட்டவனே மாண்டு மடிந்து விட்டான். இந்த அக்கினி தீயிலே நானும் மாண்டு மடிகிறேன் மாமா. போட புண்ட
நியாயம் உனக்கு ஒரு நியாயமா? சீ, அல்ப பதறே. சத்தியதா, அதாவது சத்தியம் சந்திரகுலம் வம்சத்தில் வாக்கா, அதாவது பிறந்திட்டால் மட்டும் போதாது, உன்னுடைய சத்தியத்தை காப்பாற்ற நினைப்பு. அப்படியா? போறான். உன்னோட சத்தியத்துக்கு பண்ண வராத மாதிரி நான் செய்து கொள்கிறேன். எப்படி தெரியுமா? சூரிய அஸ்தமாவதற்குள்ளே அந்த ஜெயத்தரசன் என்று சொல்லக்கூடிய சைந்தவனை நான் மடிக்காவிட்டால் என் பெயர் அர்ஜுனன் இல்லை. சாதம் ஒருவேளை மடிக்காவிட்டால் நான் அந்த தீயிலே நான் விழுந்து மடிக்கின்றேன். வருகிறேன். அர்ஜுனா, இதோ சபதத்தினை மேற்கொண்டு விட்டாய் அந்த பிராமண நிலத்துல. இன்று சுக்கராதேவி மைந்தன் சூரியன் அஸ்தமம் ஆவதற்குள் அந்த ஜெயத்தரசனை கொள்கிறேன், வதம் செய்கிறேன். அப்படி ஒருவேளை மறிக்காவிட்டால் அந்த அக்னியில் விழுந்து மாண்டு வருகிறேன் என்று சபதம் வைத்து விட்டேன். ஐயோ, துரியோதனர்கள் இன்று 14ஆம் நாள் யுத்தம் தயாராகிவிட்டது. சுக்கராதேவி மைந்தன் சூரியனும் உதயமாகிவிட்டான். போருக்கு தயாராகும். பார்த்தாயா அந்த பேடி பையனே? என்ன வேண்டிய சத்தியம் பார்த்தாயா? மாமா, சூரிய அஸ்தமானதற்குள். ஐயோ மாமா, நான் இருந்தாலும் அந்த கொற்றமாலை வைத்து பீமனக்காவது போட்டு உயிரை மாற்றி நான் உயிர் பழத்திருப்பேன். இப்ப அபிமன்யுக்கு போட சொல்லி அர்ஜுனப்பட்ட பேடி பையன் எனக்கு என்னை அனுப்ப 2 சபதம் வைத்திருக்கிறான். என்ன செய்வது, ஏது செய்வது? ஓஹோ, சூரிய அஸ்தமானதா உன்னை கொள்வதா சபதம் இருக்கிறல்லவா? நம்மளுடைய மைத்துனராக சைந்தவனை மடித்து விடுவேன் அப்படி என்று சபதம் வைத்திருக்கிறார். இந்த பொழுது அஸ்தமாகி உதயமாகி அஸ்தமாகும் வரை நாம என்ன செய்ய வேண்டும்? என் மைத்துனராகப்பட்ட என் தண்ணியுடைய கணவரை இதோ பாதாள சிறைச்சாலையில் வைத்திருப்போம். இந்த அஸ்தமான பிறகு மைத்தனை அழைத்துக் கொள்வோம். நானும் சத்திரியன், அதாவது அந்த அர்ஜுனோட பேடி பெயருக்கு பயந்து நான் ஒளிந்து கொள்வதா? அஸ்தமாக, அதாவது உதயமாகி அஸ்தமாவர் வரைந்தானே ஒரு இரவு மட்டும், ஒரு பகல் மட்டும்தான். உதயமாகி அஸ்தமாகி விட்டால் அவனுடைய சபதம் வந்து சபதம் வைத்திருக்கிறார். அப்படி மடிக்காவிட்டால் ஒரு காலம் இந்த அக்கினி நானே மடித்து விடுவேன் என்று. சரி, பொழுது அஸ்தமாகி விட்டால் அவன் மடித்து விடுவான் அல்லவா? நம்மளுக்கு வெற்றி தானே. கவலைப்பட வேண்டாம். பேசாம கள்ளக்கடி கிணத்துல இறக்கி விட்டா பாதுகாப்பா இருக்கிறேன். உள்ள இதோ துரோணராகப்பட்டவர் துரியோதனாதிகளை நெருங்க விடாமல் இப்படி உன்னிடத்தில் போர் புரிந்தே வருகிறார். மதிய வேலையும் ஆகிவிட்டது. மாலை நேரம் முடிவதற்குள் அந்த துரோணரை அப்புறப்படுத்திவிட்டு அந்த ஜெயத்தரசன் எங்கிருக்கிறார் என்று கண்டு வருவாயாக ஓட்டுகிறேன். என்ன அந்த பாவி சண்டால நயவத்துக்கு சைந்தவன் எங்க இருக்கிறான்? அவன் எங்க இருந்த உனக்கு என்னடா? போடா பேடி பையா. குருவே, என்னடா குரு? வித்தைகள் எல்லாம் கத்துக் கொடுத்த குரு என்று பார்க்கிறேன். இல்லை என்ன உன் சிரமமாகப்பட்டது மண்ணிலே சாய்த்து விடுவேன். இல்ல என்னடா பண்ணுவேன்? போடா குருவே. இதோ அர்ஜுன மகாராஜனும் துரியோதனும் பெருத்ததோர் அதாவது போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் சூரியன் அஸ்தமமாவது போல் எனது சுதர்சனா சக்கரத்தை பயன்படுத்தி சூரியனை மறைக்கிறேன். மாமா, சூரியமாகப்பட்டது அஸ்தமாய் விட்டது. நான் என்ன செய்வேன்? ஜெயத்தரசன் எங்க தேடினாலும் கிடைக்கவில்லை. ஆனா இந்த அக்னி தீமூட்டி, இந்த அக்னி தீவிலே நான் எனக்கு அர்ஜுனனாகப்பட்டது நான் மறிகிறேன். மாமா, வைத்த சமயத்தினை நிறைவேற்றப் போகிறார். ஆகட்டும். என் சுதர்சனத்தால் சூரியனை மறைத்தேன். இப்பொழுது என் சுதர்சனாவை வரவழைத்து மீண்டும் பகலாக்குகிறேன். அர்ஜுனா, அதோ பார்த்தாயா?
சூரியன் இன்னும் அஸ்தமாகவில்லை. ஒளியை பார்த்தாயா? இப்பொழுதே உன் கையிலே இருக்கக்கூடிய அம்பை வைத்து அந்த அக்னிதேவனிடத்தில் பெற்ற அந்த அஸ்திரத்தினை பயன்படுத்தி இப்பொழுதே அந்த ஜெயத்ரதனின் சிரத்தை எடுப்பாயா? இதோ அந்த ஜெயத்ரதனின் சிரமாகப்பட்டது அந்த அக்னிதேவன் கொடுத்த அஸ்திரத்தினால் இப்பொழுது அந்த மார்க்கமாக பறந்து கொண்டிருக்கிறது. அது கீழே விழாமல் மறு அஸ்திரம் தொடுத்து வாயு பகவானிடத்தில் பெற்ற அந்த அஸ்திரத்தினை பயன்படுத்தி இப்பொழுதே அந்த சிரத்தினை அடித்தாயானா அவனுடைய தந்தையாகப்பட்ட விருதச்சத்திரன் எப்பேற்பட்ட வரம் பெற்றிருக்கிறான். இதோ எவன் ஒருவன் என் மகனின் சிரத்தினை இந்த மண்ணிலே விளைவிக்கிறானோ அவனுக்கு மரணம் என்று வரம் பெற்றவன். ஒருவேளை இந்த சிரம் இப்பொழுது மண்ணில் விழுந்து விட்டா நீ சிரம் அதாவது உன் தலையானது சுக்காக வெடித்து மாண்டு மடிந்து விடுவாய். இந்த வாயுதேவன் கொடுத்த அஸ்திரத்தினால் இந்த சிரத்தினை அவன் தந்தையாராகிய விருதச்சத்திரன் கையிலே விழுமாறு செய்வாயாக. இதோ கேளுங்கள் சபையோர்களே, ஜெயத்ரதனின் சிரத்தினை அறுத்து அவருடைய தந்தையாராகிய விருதச்சத்திரன் வரம் பெற்ற காரணத்தினால அந்த ஜெயத்ரதன் என்று சொல்லக்கூடிய சைந்தவனின் சிரமாகப்பட்டது அவன் தந்தையாராகிய விருதச்சத்திரன் கரங்களிலே சென்று விழுகிறது. அப்பொழுது அந்த விருதச்சத்திரனாகப்பட்டவன் தன்னுடைய மகனின் சிரத்தை பார்த்த உடனே தன் மகனுடைய சிரம் கையிலே வந்துவிட்டதே என்று பயத்தால் அந்த சிரத்தினை மண்ணிலே போடுகிறான். அவன் பெற்ற வரத்தின்படி அந்த சிரம் மண்ணிலே விழுவதற்கு காரணமாக அவன் தந்தையாகி விருதச்சத்திரன் இருந்த காரணத்தினால விருதச்சத்திரன் அவன் சிரமாகப்பட்டது வெடித்து சுக்குநூறாகி அவனும் ஆண்டு மடித்து விடுகிறான். இத்துடன் 14ஆம் நாள் சைந்தவன் வதை என்று சொல்லக்கூடிய நாடகமும் 13ஆம் நாள் அபிமன்யுவும் கொன்றை மலர் மாலையும் என்று சொல்லக்கூடிய நாடகம் இனிதே முட்டிற்று. அனைவரும் சென்று வரலாம். வணக்கம். அன்பு தாயாகிய இவங்களை பார்த்தா ஒரு பெண் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா எங்களுடைய சமூகம் திருநங்கை சமூகத்தினை சேர்ந்த எங்களுடைய மூத்த திருநங்கை தாயாகிய தேவியம்மா கோப்பெருந்தேவியம்மா அவர்கள் மனிதனாக பிறந்தவர் ஒரு கோவிலை கட்டுவது இயல்பான விஷயம் அல்ல, சிறிய விஷயமும் அல்ல, மிகப்பெரிய காரியமாக பெருத்ததோர் ஆலயத்தினை உற்பணம் செய்து அரண்மனை போல இந்த அரண்மனை காட்டில் இப்பேற்பட்ட பெரியதோர் ஆலயத்தினை உற்பணம் செய்து செய்யற்கறியாத ஒரு செயலை செய்து இன்று தன்னுடைய சமூகத்தை வாழ வைக்க வேண்டும், அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி அனைத்து திருநங்கைகளையும் அழைத்து அனைத்து வேடங்களும் நீங்களே ஏற்று நடக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையை பிறப்பித்து அது அவர்களுடைய அந்த தாயாராகிய ராஜராஜேஸ்வரியின் அருள் தான் அது இப்படி நடிக்க வேண்டும் என்று கூறியது. அதுபோல் கூறி நமக்காக தானங்களில் 32 தானங்களா, அதாவது வஸ்திர தானம், அன்னதானம், சொர்ணதானம், கோதானம், இப்படி 32 தானங்கள். அதிலே இன்று அனைத்து திருநங்கைகளுக்கும் வஸ்திர தானமும் அன்னதானத்திற்கு அரிசியும் அதாவது சொர்ணதானத்திற்காக பணமும் மற்றும் பாத்திரங்களும் அதாவது கலசங்கள், வஸ்திர தானம் என்று சொல்லக்கூடிய ஆடை மற்றும் பொன்தானம் என்று சொல்லக்கூடிய பாத்திரங்கள் அனைத்தையும் நமக்காக கொடுத்து இந்த நாடகத்தினை மிகவும் சிறப்பாக நடத்துவதற்கு காரணமாக இருந்த இந்த கோப்பரி தேவி அம்மாவை பாராட்டி இப்பொழுது சில கும்மி பாடல்கள் சொல்லிட்டேன். Thank you.
மனம் சென்று